அடிடாஸ் இல்லை பூமா ஷூஸ் யூஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஒரு அண்ணன் தம்பியோட 75 இயர்ஸ் சண்டையில் நீங்களும் இருக்கீங்க. 1919 2 ஜெர்மன் பிரதர்ஸான அடல்ஃப் அண்ட் ரூடால்ஃப் 2 பேரும் சேர்ந்து டேஸ்லர் ஷூ ஃபேக்ட்ரி அப்படின்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிருந்தாங்க. அவங்களோட ஷூஸை யூஸ் பண்ண ஒலிம்பிக் அத்லீட்ஸ் 1936 கோல்டெலாம் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் வேர்ல்டு வார் 2 எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. ஃபேமிலிக்குள்ளே ஆல்ரெடி இருந்த ப்ராப்ளம்ஸ், பிஸ்னஸில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வார் டைமில் ரூடால்ஃப் போருக்கு போயிட்டாரு. அடல்ஃப் மட்டும் கம்பெனியை பார்த்துக்கிட்டாரு. இந்த ஒரு விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை ரொம்ப பெருசாக்கிடுச்சு. அவங்க 2 பேரும் வாருக்கு அப்புறம் பேசிக்கவே இல்லை. ரூடால்ஃப் பூமா கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாரு. அடல்ஃப் அவரோட நிக்நேமான அடியை வச்சுட்டு அடிடாஸ்ன்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேரோட சண்டை அந்த ஊர் கிராம மக்களையும் விட்டு வைக்கல. பாதி பேர் பூமா கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, பாக்கி அடிடாஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க. இந்த ஊரில் ஒருத்தர் பூமாக்கு ஷூஸ் போட்டிருக்காருன்னா அடிடாஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற யாரும் அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க. 2 கம்பெனி ஆளுங்களும் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வேறு ரெஸ்டாரண்ட் போகிறது, ஒரு பாருக்கு வேறு பாருக்கு போகிறது, ஏன் ஒரு முடிவெட்டுற கடை கூட ஒரே கடைக்கு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள பகை இருந்துச்சு. இந்த பிரதர்ஸோட பிரிவு பல பேருக்கு பிடிச்ச ஃபேவரட் பிராண்ட்ஸாக உலகம் ஃபுல்லாக இப்போ பாப்புலராக இருக்குது. ஸோ